ஆண்டவர் உங்களை எல்லாமே பார்க்குறாரு. உங்களுடைய தேவை என்னான்னு தெரியும். நீங்கள் எதுக்கெல்லாம் பேமெண்ட் கட்டாமல் இன்னும் வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் கால் பண்ணி பேமெண்ட்டுங்கன்னு கேட்குறானோ அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் புதுசாக நம்ம ஆண்டவரே இவன் கூப்பிட்றான், ஆண்டவரே அவன் கூப்பிட்றான், ஆண்டவரே இவன் காசு கேட்குறான், எல்லாம் தெரியும் தான் அவருக்கு. அதே போல தான் அந்த விதவியும் எலியாட்ட சொல்கிறாங்க, எலியாவுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, அதனால தான் தேவன் அனுப்பி வச்சார். அதனால தான் தேவன் இன்னைக்கு ஆண்டவருக்கும் தெரியும் உங்ககிட்ட காசு இல்லை, நீங்கள் இவ்வளோ தான் வச்சுருக்கிறீங்க, இது முடிஞ்சா என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த மாதம் எப்படி ஓட்ட போகிறீங்கன்னு. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ முதலாவது எலியா என்ன சொல்கிறாருன்னா, சரி எல்லாம் சரி, நம்மளா இருந்தால் நினைப்போம் இவர் என்ன கொஞ்சம் கூட மனசு உருக்குமே இல்லை, கொஞ்சம் கூட நம்ம கஷ்டத்தை விளங்கிக்க மாட்டுறாங்க, புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், நானும் நினைக்கலாம். ஆனால் எலியா என்ன சொல்கிறாரு, சரி சரி எல்லாம் ஓகே தான், நீ போயிட்டு என்ன பண்ண, அந்த மாவில் அந்த எண்ணெயில் ஒரு அப்பம் அடை செஞ்சு எனக்கு எடுத்துடுவான்றாரு. இப்போ நம்ம என்ன